ஹாய் ஃப்ரெண்ட், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு கிரீன் சிக்கன் கறி செய்ய போகிறோம். கிரீன் சிக்கன் கறி இது பார்த்தீங்கன்னா அரை கோழி. நான் இப்போ நிறுத்தேன். இது 1 கிலோ இருக்குது. நீங்கள் அரை கோழி வாங்கிக்கோங்க. அரை கோழி 1 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இது என்னன்னா இந்த கரண்டியில் 2 கரண்டி முந்திரி பருப்பு எடுத்தேன். முந்திரி பருப்பு எடுத்துட்டு இந்த பாருங்க, தேங்காய் பூ, இந்த உள்ளோட தேங்காய் பூ எடுத்துட்டேன். ரெண்டையும் ஒன்றா போட்டு இந்த பாருங்க, இந்த கிளாஸ்ல 3/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டேன். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது பச்சை மிளகா. இதில் 18 மிளகா பச்சை மிளகா எடுத்துருக்குறேன். 20 மிளகா ஊசி மிளகா எடுத்துருக்குறேன். 2 பால் மல்லித்தாள் எடுத்துருக்குறேன். இது பார்த்தீங்கன்னா இது நாளையும் நல்லா அதே மாதிரி இந்த கிளாஸில் 1/2 கிளாஸ் தண்ணி, இந்த கிளாஸில் 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா அரைங்க. நல்லா மெய்யாக அரைச்சிருங்க. ஓகே ஃப்ரெண்ட், பார்த்தீங்கன்னா 2 பிரியாணி இலை, என்ன சொல்லிடுச்சா, 1 பட்டை, 3 பூவு, 3 பேர் கிராம்பு, 3 ஏலக்காய், 4 பெருஞ்சீரகம் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்குங்க எண்ணெயில். ஃப்ரெண்ட், மற்றவங்ககிட்ட காமிச்சோம்ல, நம்ம எல்லாம் போட்டு அரைச்சோம்ல, பச்சை மிளகா ஊசி மிளகா எல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம். அந்த அரைச்சி 1/2 கிளாஸ் தண்ணி போட்டு அரைச்சிருக்கேன். அந்த சாந்தை வந்து இதில் ஊற்றிடுங்க. ஊற்றி நல்லா வதக்குங்க. சவுண்டு இருக்கான்னு பாரு கீர்த்தி. ஓகே ஃப்ரெண்ட், மற்ற நீங்கள் அரைச்ச பச்சை மிளகா ஊசி மிளகா கொத்தமல்லிலாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ பாருங்க, நீங்கள் சிக்கனை போடுங்க. போட்டு நல்லா கிளறுங்க. போட்டுட்டு உப்பு பார்த்தீங்கன்னா இந்த கரண்டியில் நான் 1/2 கரண்டி போடுறேன். இந்த கரண்டியில் நல்லா பார்த்துக்குங்க, 1/2 கரண்டி போட்டுங்க. பத்தலனா அப்புறம் கடைசியாக போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட். ஓகே ஃப்ரெண்ட், நார்மலாக பட்டை மிளகா சிலர் போட மாட்டாங்க, நான் போடுவேன். ஏன்னா அந்த பட்டை மிளகா வாசனை கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். போட்டுட்டு பார்த்தீங்கன்னா நெய் வந்து வாசனைக்கு நான் ஊற்றுறேன் கொஞ்சம். இந்த கரண்டியில் நான் 1/2 கரண்டி எடுத்துருக்கேன் நெய். கொஞ்சம் நல்லா நெய் ஊற்றிக்குங்க. இந்த குழம்பு ரொம்ப வாசனையாக இருக்குது இப்போ நெய் ஊற்றினோன்னே. அப்புறம் நம்ம மற்ற அரைச்சோம்ல முந்திரி, அதாவது முந்திரி பருப்பும் கொஞ்சோண்டு தேங்காய் பூவும் அதை நம்ம அரைச்சோம், அதை நம்ம ஊற்ற போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட், பார்த்தீங்கன்னா கிரீன் சிக்கன் ரெடி. ரொம்ப வாசனை வருது. இப்பயே சாப்பிடணும் போன இருக்குது. இதெல்லாம் நாங்கள் சொல்லக்கூடாது, நாங்கள் சமைச்சு நீங்கள் தான் சொல்லணும். சமைச்சு பார்த்து சொல்லுங்கள். நன்றி. நல்லபடியாக சந்தோஷமாக சாப்பிடுங்க. ரெஸ்டாரண்ட் ராஜேஷ் இப்போ